பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ அதிகாரப்பூர்வ விசாரணையை தொடங்கியிருப்பது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது நாடு முழுவதிலுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இதில் 28 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 2 நபர்கள் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வருவதாக தெரிய வருகிறது. குறிப்பாக ரவுடி சம்போ செந்தில் உட்பட 2 நபர்கள் வெளிநாட்டில் பதுங்கி இருப்பதாகவும் காவல்துறையால் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 30 நபர்கள் மீது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் இதற்கிடையே தான் இதில் ஆம்ஸ்ட்ராங்கோட சகோதரரான ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதாவது தமிழக காவல்துறையோட விசாரணையில் திருப்தி இல்லாததால் உடனடியாக சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றம் செய்ய வேண்டும் என அவர் இந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த நிலையில் உடனடியாக அதனை சிபிஐக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் இதற்கிடையே தான் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் ஒரு மேல்முறையீடானமும் செய்யப்பட்டது. அதாவது சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றம் செய்ய வேண்டக்கூடாது என அதில் ஒரு மனுவை மேல்முறையீடு செய்திருந்தது. இதற்கிடையே தான் ஒரு புதிய அரசு அமைந்தவுடன் இந்த மேல்முறையீட்டு மனுவை உடனடியாக வாபஸும் பெற்ற நிலையில் தற்போது சிபிஐ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மீண்டும் வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணையை துவங்கியிருக்கிறது. குறிப்பாக அவர் அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட அந்த பெரம்பூர் இடத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வை மேற்கொண்டு அங்குள்ள நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கைது செய்யப்பட்ட நபர்கள் யார் என்பது தொடர்பாகவும் தற்போது அவர்களை கஸ்டடி எடுத்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ளவும் முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக காவல்துறை பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் பெற்று ஒவ்வொன்றாக அவர்கள் வரவழைத்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெறும் எனவும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்ன காரணத்திற்காக இந்த கொலையானது அரங்கேறியது, ஏற்கனவே குற்றப்பத்திரிகையில் அனைவரும் ஒன்றிணைந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ விசாரணையில் ஏதாவது புதுவிதமான தகவல்கள் வெளியே வருமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கப்பட வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.